நான் இன்றைக்கு தியானிக்க நினைச்சது என்னன்னா, அநேக நேரங்கள்ல நம்ம என்ன கேட்கிறோம், அதனுடைய ஆண்டவர்ட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கும்போது, நம்ம கேட்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம நெறைய நேரத்துல விளங்குறதில்ல. அல்லது அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன? அதாவது நம்ம கேட்கிறோம்னா, அது அது ஆக்சுவலா நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படிங்கிறத நெறைய நேரத்துல நம்ம விளங்காமயே இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெறைய பேர்ட்ட அது மாரி பேச வேண்டியிருந்தது. உதாரணத்துக்கு நான் ஒரு வசனத்தை ஆரம்பிச்சு வாசிச்சுட்டு நம்ம தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37, 38 வாசிப்போம். 37, 38. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அதுல 2 பேர் ஆண்டவரிடத்துல அவனை கேட்கிறாங்க. எந்த சூழ்நிலையில் கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது 32ல இருந்து பார்த்தோம்னா, ஆண்டவர் இந்த 20 அதுக்கு மேல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் நம்ம எருசலேமுக்கு போய் அங்க ஒரு படக்கூடிய பாடுகளை குறித்தெல்லாம் பேசி, தான் மரிக்க போவதை குறித்தும் அவர் பேசுகிறார். 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல செபதேயுனுடைய பிள்ளைகளாகிய யாக்கோபும் யோவானும் வர்றாங்க. ஆண்டவர்ட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, மகிமையில நீர் வரும்போது உங்களுடைய வலது பார்சத்துல நாங்க 2 பேரும், ஒருத்தர் உங்களுடைய வலது பக்கத்தையும் ஒருத்தர் இடது பக்கத்துலையும் நாங்க உட்காரணும், அதை நீங்க எங்களுக்கு அருள் செய்யணும்னு கேட்கிறாங்க. இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு புரியலைங்கிற. யூ டு நாட் நோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங். நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கே புரியல, நீங்க புரிஞ்சுதான் கேட்கறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் என்ன பாடுபட்டு இந்த மகிமையில பிரவேசிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆர் யூ ஏபிள் டு ட்ரிங்க் த கப் தட் ஐ ட்ரிங்க் ஆர் டு பி பேப்டைஸ்ட் வித் த பேப்டிசம் வித் விச் ஐ ஆம் பேப்டைஸ்டு? தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். இந்த காரியத்தை போலவே ஆண்டவர் இன்னும் சில இடங்கள்லையும் பேசினதை யோசிச்சோம்னா, சமாரிய ஸ்திரீகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்றது உனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், ஜீவ தண்ணீரை தரும்படின்னு சொன்னாரு. அப்படின்னா யூ டோன்ட் நோ டு ஹூம் யூ ஆர் ஸ்பீக்கிங். அது கீழே சொல்றாரு 22வது வசனத்துல, நீங்கள் அறியாததை தொழுது கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு. யூ வொர்ஷிப் விச் யூ டு நாட் நோ. நீங்க என்ன தெரியாத நீங்க தொழுதுகிட்டு இருக்கீங்க. அந்த வசனத்தை பாருங்க, யோவான் 4:22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, யூ வொர்ஷிப் வாட் யூ டோன்ட் நோ. நீங்க என்ன தொழுது கொள்றீங்க அப்படிங்கறதே உங்களுக்கே தெரியல. யூ வொர்ஷிப் பட் யூ டோன்ட் நோ whom are you worshiping. அதுக்கு மேல சொல்றாரு, நீ பேசிக்கிட்டு இருக்க, ஆனா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலங்கிறார். இன்னொரு இடத்துல நம்ம ரோமர் எழுதின நிருபத்துல 8வது அதிகாரம் 26வது வசனத்துல, நம்ம ஜெபம் பண்ணும் போதே எப்படி ஜெபம் பண்ணோம்னே நம்ம தெரியாம ஜெபம் பண்றோம்னு வேதத்துல எழுதியிருக்கு பாருங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எழுதிருக்கு, we do not know how to pray. எப்படி ஜெபம் பண்றோம்னு தெரியல, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எதை தொழுது கொள்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி சொன்ன ஆண்டவர் தான் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க என்ன கேட்கறீங்கன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன கேட்டாங்க? எல்லாரும் சொல்லுங்க.
அவங்க என்ன கேட்டாங்க? மகிமையில ஆண்டவர் வரும்போது இல்லையா, when you come in your glory, உங்களுடைய வலது பார்சத்துல நாங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கணும், இடது பார்சத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கணும், அதுக்கு நீங்க தயவு பாராட்டுன்னு சொன்னாங்க. இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம நீங்க அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்தானத்துல மகிமையில நான் அடையிறதுக்கு நான் என்ன எந்த வழியில நான் போறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வழியை நீங்க வர முடியுமா? நான் படுற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் உங்களால அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்க அதெல்லாம் செஞ்சிருவோங்கிறாங்க. அதுவும் அவங்க தெரியாம தான் சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்க கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. நான் அநேக பாடுகள் படணும், ஆக தள்ளப்படணும், துக்கப்படணும், அடிக்கப்படணும், உதைக்கப்படணும், சிலுவையில மறிக்கணும்னு சொல்றாங்க. அது அவங்க புரியாம தான் சொல்றாங்க. புரிஞ்சு சொல்லியிருந்தா அவர் சிலுவையில அறையப்படும் போது அந்த 2 பிளேஸையும் தேவன் யாருக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார்? 2 கல்லர்களுக்கு வச்சிருந்தாரு. இவங்க போய் எங்களுக்கு வலது பக்கத்துல ஒருத்தருக்கும் இடது பக்கத்துல ஒருத்தர் எங்களை அறைங்கய்யான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. So they did not know what they are asking. ஓகே, அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதுல ஒரு ஆழமான ஒரு பொருள் இருக்கு. நம்ம இப்பொழுது எபிரேயர்கள் நிருபத்துல 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. இப்ப இயேசு ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகே, இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 56 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:56. அதோ வாசல்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். போதும். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கா? பிதாவாகிய தேவனுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது இயேசு. ஓகே, அப்ப லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது யாரு? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல யார் இருக்கான்னு இயேசு ஆண்டவர் இருக்காரு. அப்ப இயேசு ஆண்டவருடைய லெப்ட் ஹேண்ட் சைட்ல யார் இருக்கா? அப்ப மகிமையில உங்களுடைய இடது பார்சத்துல நாங்க உட்காரன்னு கேக்குறாங்க. அது யாருடைய சேர்? அது அவங்களுக்கே தெரியல. மகிமையில இயேசு ஆண்டவருடைய இடது பக்கத்துல யார் இருக்கான்னா பிதாவாகி தேவன் இருக்காரு. பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு இருக்கிறார்னா இயேசுனுடைய இடது பார்சத்துல பிதா இருக்கிறார். That place is reserved for God the Father. இவங்க என்ன கேட்கறாங்க? அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. அப்படின்னா God has to vacate the place to keep John or James there, இல்லையா? ஏன் சாண்டோ சொல்றாரு, அப்ப நீங்க என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியலப்பாங்கிறாரு அவர். அதாவது நீங்க கேட்கிற இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கு தெரியல. நான் அந்த மகிமையான ஸ்தானத்தை அடையிறதுக்கு போற வழி என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா வழி தெரிஞ்சிருந்தா இப்ப இவங்க என்ன கேட்டிருப்பாங்க இல்லையா? என்ன கேட்டிருப்பாங்க? அந்த சிலுவையில் அறையும் போதே எனது வலது பக்கத்துல எங்களை ஒருத்தனையும் இடது பக்கத்துல ஒருத்தனை அடைஞ்சதானே சொல்லிருக்கணும். அப்ப ஆலய காணாம ஓடி போயிட்டாங்களே. அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, நாங்க அந்த பாத்திரத்துல குடிப்போம், பானம் பண்ணுவோம்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க சிலுவையில் அறையிற இடத்துல பார்த்தா ஒரு பிள்ளையும் காணோம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லையா? ஸ்திரீகள் தான் நின்றுட்டு இருந்தாங்க. இங்க தூரத்துல நின்றுருக்காரு. இந்த யோவான் எங்க நின்றுருக்காருன்னா தூரத்துல. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மரியாதை பார்த்து யோவானே இதோ உன் தாய் அப்படின்னு சொன்னார். சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா, இப்படித்தான் அவங்க என்ன கேட்டாங்களோ அது அவங்களுக்கு தெரியல. அது ஆண்டவர் சொன்னாரு, நான் எந்த வழியாக அந்த மகிமையை அடைய போறேன்றது உங்களுக்கு தெரியல. அப்படின்னா அந்த மகிமையான ஸ்தானம் எனக்கு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் பாடுகள் படுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, நீங்க பாடுபடுவீங்க. ஏன்னா அந்த நிலைமையில அவங்க பாடுபட முடியாது. அவங்கதான் விலையை ஓடி போயிட்டாங்களே. அவர் பிடிச்சிட்டு போகும்போது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். மகிமையில முடியும்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அந்த பலனை தர்றதுனால முடியும். பரிசுத்த ஆவியானவர் தரலைன்னா நிச்சயமா அந்த ஸ்தானத்தை நம்மளால அடையவே முடியாது. சோ இப்பொழுது அவங்க எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இடது பக்கம் பிதாவாகி தேவனுக்குரியது அப்படின்னு விளங்காமலேயே அந்த இடம் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்களோ, அல்லது அந்த மகிமையான ஸ்தானத்தை அடைகிறதுக்கு நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரத்துல 22வது வசனம். நம்ம எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை தாங்கன்னு நம்ம கேட்கிறோம். வாட் டஸ் இட் மீன் டு ஆஸ்க் ஃபார் இட்டர்னல் லைஃப்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி
நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப strengthening the souls of the disciples, encouraging them to continue in the faith and saying, through many tribulations you must enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும்னா அநேக உபத்திரவங்கள்னால தான் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எபிரேயர்கள் நிருபத்துல 2வது அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும் 9லயும் 10லயும் என்ன வாசிக்கிறோம்னா, அவர் எப்படி அந்த மகிமையான ஸ்தானத்துக்கு வந்தார் அப்படின்னு நீங்க என்ன எழுதியிருக்குனாக்கும், பிகாஸ் ஆஃப் த சஃபரிங் ஆஃப் டெத் கிரவுண்ட் வித் க்ளோரி அண்ட் ஆனர். 9ல என்ன வாசிக்கிறோம், மறுபடியும் வாசிக்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினால் உத்தரிக்கிற நிமித்தம் பிகாஸ் ஆஃப் த சஃபரிங் ஆஃப் டெத் he was crowned with glory and honor. வாசிங்க தொடுத்து. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மகிமையான ஸ்தானத்துக்கு வந்தா, அவங்க என்ன கேட்டாங்க, உங்களுடைய மகிமையில் வரும்பொழுது நாங்க ஒருத்தர் வலது பக்கத்திலும் ஒருத்தர் இடத்துல இருக்கணும்னு கேட்டாங்க. அந்த மகிமையான இடத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்னாக்கும், பை டேஸ்டிங் டெத் த்ரூ சஃபரிங்ஸ், உபத்திரவங்கள் மூலமாக மரணத்தை உத்தரித்து மகிமையான அந்த ஸ்தானத்துக்கு அவர் முடிசூடப்பட்டார். அப்ப இந்த மகிமையை நம்ம அடையணும்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, ஆண்டவரே உங்களுடைய மகிமையில எங்களுக்கு பங்கு தாங்க அப்படின்னு அந்த சீசர்கள் கேட்டது போல நம்ம கேட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், அதுக்கடுத்து 10லயே எழுதியிருக்கு, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நம்ம இங்க அப்போஸ்தலர் 14:22 வாசிச்சோம், இப்படி அநேக உபத்திரவங்களினாலே நம்ம தேவனுடைய மகிமையில பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அநேக நேரங்கள்ல நாம என்ன ரிசல்ட்டோ அதை நம்ம கேட்கிறோம். ஆனா அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன, வாட் இஸ் இட் மீன், அதுக்கு என்ன விளைக்கரையை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே இருக்கிறோம். நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னாக்கும் வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரவங்களினாலே நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு பவுல் சொல்றாரு. அப்புறம் சில நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்றோம். யூ வாண்ட் பீஸ். அந்த பீஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வழி அல்லது விளைக்கிற என்ன தெரியுமா? when you ask for peace, நம்ம வாசிக்கிறோம் 2 பேதுரு 1வது அதிகாரம், அது 5ல இருந்து நம்ம 8 வரைக்கும் வாசிச்சோம்னா, வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப அதாவது பெர்சிவரன்ஸ், அதுதான் நமக்கு தேவ பக்திக்கு நேராக நடத்தக்கூடியது. பீஸ் வேணும் அப்படின்னாக்கும் பெர்சிவரன்ஸ், அதாவது அமைதி வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னாக்கா பொறுமையின் வழிதான் இருக்கு. பொறுமையா இருந்தாதான் சமாதானம் கிடைக்கும். பேஷன்ஸ் இஸ் த வே டு கெட் பீஸ். அப்ப ஒரு இடத்துல எழுதியிருக்கோம், சமாதான வழியை அவர்கள் அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. they don't know the way of peace. சமாதான வழியை என்ன அப்படின்னாக்கும் அது பொறுமையின் வழி. பொறுமையா இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ என்டியூரன்ஸ், அதன் மூலமா தான்
பொறுமையின் மூலமா தான் பேஷன்ஸ், பீஸ். அப்ப என்டியூரன்ஸ் அல்லது பேஷன்ஸ் அப்படின்னா இட் லீட்ஸ் டு பீஸ். நம்ம நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், என்னையும் நான் நிதானித்து பார்த்திருக்கேன். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அப்படியே நம்ம வாயை அடக்க முடியாம முன்னு இருப்போம். ஏதாவது வாயை திறந்தோம்னா எனக்கு பேசிடுவோம். ஆனா கொஞ்ச நேரம் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா எல்லாமே நடக்கும், பீஸ்ஃபுல்லா நடக்கும். ஒரு டைம் ஃபேக்டர் தான். நான் சில நேரம் நினைச்சிருக்கேன், நல்ல வேளை நான் வாயை திறக்காம இருந்தேன். நான் இப்படி நினைச்சிட்டு அதாவது காரியங்கள் ஏதோ தப்பா போக போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு நாம அப்படியே படபடன்னு பேச போவோம். ஆனா நான் ஒருவேளை நீங்க அந்த நேரம் கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒரு நேரம் ஆவியானவருடைய உதவியை தேடினீங்கன்னா, கொஞ்சம் மௌனமாறு, வாயை பொத்து, வாயை திறந்துடாத அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு கூட வாயை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, நல்ல வேளை நான் வாயை திறக்கல. ஏன்னா எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னத்தையோ ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு நான் பேச போயிட்டேன். நான் பேசியிருந்தேன்னு அப்ப காரியம் எல்லாமே சண்டையா தான் முடிஞ்சிருக்கும். சில நேரங்கள்ல மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், நாம அவங்க ஏதோ தப்பு பண்ண போறாங்க, இவங்க இப்படியே பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது டெம்பரரியா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அது சரியாயிரும், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அவங்க ஏதோ ஒரு ஐடியால நினைச்சிட்டு செஞ்சிருப்பாங்க, அவங்களே அதை சரி பண்ணிடுவாங்க. ஆனா நாம அந்த நேரம் போய், அதாவது ஒரு மலர்றதுக்கு முன்னாடி போய் இதழ்களை விரிச்சு விட்டோம்னாக்கும் இட் இஸ் நாட் ஹெல்பிங், இட் இஸ் டேமேஜிங். அதே மாதிரிதான் பொறுமையா இருக்கிற நேரத்துல நம்ம கொஞ்சம் பொறுமை இழந்து வார்த்தையை விட்டுட்டோம்னா காரியங்கள்லாம் சண்டையா போயிடும். அது குடும்பத்தில இருக்கட்டும், அல்லது சபையில இருக்கட்டும், அல்லது ரொம்ப காமனா நடக்கக்கூடியது உலகத்தார் மத்தியில. உலகத்தில் உள்ளவங்க கூட நிறைய பேர் நல் மனசாட்சியோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம நம்ம போய் கேட்கணும், இல்லைன்னா என்ன ஆயிரும், இது இப்படி விட்டோம்னா என்ன ஆயிரும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒண்ணுமே ஆகாது, கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிரும். த டைம் வில் கியூர்பாங்கல்ல. நாமெல்லாம் சில காரியங்களை கற்பனை பண்ணிட்டு செய்வோம். இன்னொன்னு என்னன்னா, தேவனே சில காரியங்களை நம்ம பகுதியில் நின்று ஹீ வில் ஒர்க் அவுட். நாம அதுக்கு முந்திக்கிறோம். தேவனே ஒரு காரியத்தை செய்யும்படி ஜெபிக்கிறதுக்கு பதிலா நாமளா we take the matters into our hands. நம்முடைய கைகள்ல சட்டத்தையோ அல்லது அதிகாரத்தையோ எடுத்துக்கிட்டு நாம செயல்பட ஆரம்பிச்சோம். இப்படியே விட்டா சரியா வராது, இப்பவே இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு விட்டணும், இல்லைன்னா இந்த விஷயம் தப்பா போயிடும், ஒண்ணுமே ஆகாது, அது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் அது. ஆனா நம்ம அவசரப்பட்டு போய் பேசுனதுனாலதான் பிரச்சனையே வரும். அப்ப நிறைய நேரங்கள்ல நாம பொறுமையா இருக்க முடியாதனாலேயே சமாதானத்தை இழந்து தவிக்கும். தி என்டியூரன்ஸ் அல்லது பேஷன்ஸ், தட் இஸ் a way of peace. ஸோ நிறைய நேரங்கள்ல நாம என்ன செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாம தான் செஞ்சுட்டு இருக்கோம். நான் இப்ப முதல்ல சொன்ன காரியத்துல எப்படி அவங்க என்ன கேட்கறோம்னே தெரியாம கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க என்ன கேட்கறீங்கன்னு உங்களுக்கு புரியலப்பா அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரிதான் அநேக நேரங்கள்ல நம்ம கேட்கறதுலயும் இருக்கும். உதாரணத்துக்கு நாம இப்ப எல்லாருமே நம்ம ஆண்டவருக்கு சீசரா இருக்கணும்னு விரும்புறோம், அல்லது கிறிஸ்டியனா இருக்கணும்னு விரும்புறோம். சீசனா இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே சொன்னாரு, வாட் இஸ் இட் மீன் டு பி a disciple அல்லது ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னாக்கும், நீங்க சிலுவை எடுக்கணும், அநேக உபத்திரவங்களின் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்ப எப்படி ஆண்டவர் அந்த மார்க் 10 நம்ம வாச்சது போல அவர் பாடுபடுறதையும் மறிக்கிறதையும் உயிர்த்தெழுகிறதையும் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க அதையெல்லாம் மறந்துட்டு போய் மகிமையில எங்களுக்கு இங்க ஒரு சீட் அங்கே ஒரு சீட் கொடுங்கன்னு கேட்டது மாதிரிதான் நாமளும் அநேக நேரங்கள்ல சீஷரா இருக்கணும்னு விரும்புறோம், அல்லது கிறிஸ்தவனா இருக்கணும்னு விரும்புறோம், அல்லது பூரணா இருக்கணும்னு விரும்புறோம். ஆண்டவரே நாங்க பூரணர் ஆகணும் அப்படின்னு. பூரணா இருக்கிறதுன்னா என்ன எழுதியிருக்கீங்க? ரட்சிப்பின் அதிபதியே தேவன் உபத்திரவத்தினாலதான் பூரணப்படுத்தினார்னு நாங்க வாசிக்கிறோம், எபிரேயர் 2:9-10. ஆனா நம்ம பூர்ணமான்னு விரும்புறோம். ரட்சிப்பின் அதிபதிக்கே பூர்ணமாருக்கு அதான் வழினா, அப்ப ஆர் வி ரெடி டு பே த பிரைஸ்? நம்ம சீசரா இருக்கிறதுக்கு விளைக்கிறேன் செலுத்துறதுக்கு நம்ம ரெடியா? நம்ம சீசனா இருக்கணும்னு விரும்புறோம், பூரணமான்னு விரும்புறோம், இயேசுனுடைய சாயலை அடையணும்னு நினைக்கிறோம். இயேசு அந்த சாயல் எப்படி அடைஞ்சார் இந்த பூமியில இருக்கும் பொழுது அப்படின்னாக்கும், பாடுகளே அவர் சகித்தார், உபத்திரவங்களை சகித்தார், பொறுமையோடு சகித்தார். That is the way of cross, that is the way of peace. அதுதான் சமாதானத்தின் வழி, அதுதான் சிலுவையின் வழி. அப்ப நாம எண்ட் ரிசல்ட்ல குறியா இருக்கிறோம். இந்த சீஷர்கள் போய் அவங்ககிட்ட கேட்டாங்களே, யோவானும் யாக்கோபும் என்ன கேட்டாங்க? மகிமையில நாங்க வலது பக்கம் இடது பக்கம்னு சொன்னாங்க. ஓகே, அவங்க என்ன ஐடியால கேட்டாங்க தெரியுமா?
உலகத்துல மகிமைன்னா என்ன அப்படின்னா ஒரு அதிகாரம், ஒரு பவர், ஒரு அதிகாரமான இடத்துல ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது, மகிமையில உட்கார்ந்து இருக்கிறதுனாக்கும் அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல உட்கார்றதுன்னு அர்த்தம். அதை மீன் பண்ணி தான் நீங்க மகிமையில வரும்போது, மகிமைன்னா என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னாக்கும், அவங்க மகிமையை மீன் பண்றதெல்லாம் உலகத்துல ராஜாக்கள் உட்கார்றது போல ஒரு அதிகாரமான ஒரு இடத்துல ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்ல, பவர் சென்டர்னு சொல்றோம்ல, அதுல நாங்க வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னா அவங்களுடைய தளபதிகள் போல, அதாவது ராஜாக்களுக்கு மந்திரிகளை போல அல்லது ராணியை போல, அவங்களுக்கு பவர் சென்டர்ஸ்ல நாங்க ரைட் ஹேண்ட்லயும் லெஃப்ட் ஹேண்ட்லயும் இருக்கணும். ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட், ராஜாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். அதுல தொடர்ச்சியா வர்றத பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 32ல இருந்து நாம சொன்னோம். அதுக்கு பின்னாடி உள்ளதை பாருங்க. இப்ப 44, 45 வாசிங்க. 38ல இருந்து கூட வாசிக்கலாம். அங்க நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்கறது உங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் 40ல நீங்க அப்படியே பண்ணாலும் வந்து எந்த இடத்துல அந்த அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறத பிதாவாகி தேவன் தான் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொன்னா, மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவர்களை குறித்து அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். 41, 42ல இருந்து வாசிங்க. அப்போது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அவங்க வந்து என்ன அர்த்தத்துல கேட்டாங்கன்னா, உலகத்துல அதிகாரமான இடத்துல உள்ளவங்க மற்றவங்களையும் ஆளுகை செஞ்சு அடக்கி ஆளுவாங்க. அவங்க எல்லாம் இவங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அது மாதிரி யாரும் ஒரு ஸ்தானம் வேணும்னு அவங்க விரும்புறாங்க. அவங்ககிட்ட நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு கூட இருந்தவங்ககிட்ட சொல்றாரு, இவங்களும் அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. ஆக்சுவலா அந்த மகிமையை அடையிற வழியும் சரி, தேவன் வந்து மகிமையான ஸ்தானத்துல உட்காரும் போதும் அவர் எப்படி இருக்க போறாரு அங்கே? அவர் வந்து பணிவிடை செய்கிறவரா தான் இருக்க போறார். அப்ப உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிடுவோமே, நாம் வந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கேட்கும்போது சில நேரங்கள்ல இந்த இந்த சீஷர்கள் எப்படி அந்த மகிமை அப்படின்னா அவங்க உலகத்தில் உள்ள அதிகாரத்தை மகிமை நினைச்சாங்களோ அது மாதிரி நினைக்கும் போது அவங்க அதை விளையங்கிடாம தான் அவங்களும் ஆத்திரப்படுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் எ சாக்ரிஃபைஸ். க்ளோரி அப்படின்னா அது பாடுகள், உபத்திரவங்கள், சேவை, தியாகம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நான் உலகத்துல ஒரு பழமொழி கேட்டிருக்கேன். ஏதோ ஒரு பொருள் வித்துட்டு இருந்தாராம், ஒரு ஆளு கொடுத்துட்டு இருந்தாராம். எல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்களாம். அது சும்மா தான் கெடுக்கலாங்கன்னு நினைச்சு போய் ஒருத்தர் போய் எனக்கு ஒண்ணு கொடுங்க, என் மகனுக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆள் வந்து அதுக்கு இவ்வளவு ரூபா காசுன்னு சொன்ன உடனே, வேண்டாம் வேண்டாம் எனக்கு வந்து நான் வயசானவன், என் பையன் சின்ன பையன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா சும்மா கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு எனக்கு ஒண்ணு கொடுங்க, என் மகனுக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொன்னவரு காசுன்னு சொன்ன உடனே எனக்கு வேண்டாம், என் மகனுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அது மாதிரிதான் நிறைய நேரங்கள்ல வந்து அது அதிகாரம், பவர்ஃபுல் பிளேஸ், எக்ஸசைசிங் அத்தாரிட்டி, அது வந்து ஒரு க்ளோரி, மகிமையானது அப்படின்னு அவங்க நினைச்ச உடனே எரிச்சல் அடைகிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நீ பெரியவனா இருக்கணும்னா அடிமையை போல இருக்கணும் அல்லது வேலைக்காரனை போல இருக்கணும். நானும் வந்து சேவகம் கொள்ளும்படி வராமல் சேவகம் செய்யும்படி தான் வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, நாம வந்து இப்ப ஒரு சிலர் இப்ப வந்து எல்டரா இருக்கணும்னு விரும்புறாங்க. இந்த ஜாக் சொல்லுவாரு, எல்டரா இருக்கிறது டாய்லெட் நியர் கிளீனர் வேலைன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இப்படி வச்சுக்கிறோம். சபையில நீங்க எல்லாருமே வந்து சபையில ஒரு முதன்மையான ஸ்தானத்துல இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப சபையில முதன்மையா இருக்கிறவங்க போய் லெட்ரின் கழுவணும் ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு சொல்லிட்டா, எத்தனை பேர் வந்து நான் எல்டரா இருக்கிறேன்னு சொல்லுவேன் சொல்லுங்க. யுவர் ரியல் டியூட்டி இஸ், இஃப் யூ ஆர் அன் எல்டர் யூ மஸ்ட் கிளீன் த டாய்லெட்ஸ். அதான் உங்களுக்கு உண்மையான டியூட்டின்னு வச்சுக்கோங்க. இங்க டாய்லெட் கிளீனிங் பிரதர் சொல்றது வந்து நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து பாரம் எடுத்துக்கிட்டணும், அதுக்காக நேரத்தை செலவழிக்கணும். அது சில நேரங்கள்ல தூக்கம் இல்லாம கூட போகும். அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்றாரு. ஆனா நான் உண்மையிலே என்ன சொல்றேன்னா, லிட்டரலாவே எடுத்துக்கிடுவோமே. சப்போஸ்
சபையில வந்து நான் முதன்மையா இருக்க விரும்புறேன், மூப்பரா இருக்கணும்னு நினைக்காட்டா கூட ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம அறியப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு பாப்புலர் ஃபிகரா இருக்கணுங்கிறத எல்லா இடத்துலயுமே விரும்புவோம். சப்போஸ் சாக் சொல்றது மாரி, நீங்க எல்லாரும் இப்ப சபையில எல்டரா இருங்க. நான் உங்களுக்கு அந்த பதவிய தர்றேன். உங்க வேலை என்னன்னா, ஒவ்வொரு வாரம் வந்து நீங்க ஆளுக்கு 4 லெட்ரின கிளீன் பண்ணணும். அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே கிளீன் பண்ணணும். உங்க வேலை என்னன்னா, 4 ஆளுக்கு 4 டாய்லெட்ட வந்து நீங்க கிளீன் பண்ணணும் ஒவ்வொரு வாரம்னு சொன்னா, எத்தன பேர் வந்து எனக்கு அந்த போஸ்ட் குடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப வேற யாராவது வந்து, "நான் பண்ணட்டுமா?" அப்படின்னு சரி ஐயா தாராளமா பண்ணுங்கய்யா. 4 இல்ல எதையும் சேர்த்து கூட பண்ணிட்டு போங்க. ஏன்னா, அது உண்மையிலேயே அது வந்து மோசமான வேலை அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இப்ப இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு, "நீங்கலாம் சண்டை போடாதீங்கப்பா. மகிமைன்னு சொல்லி என்ன அவங்க போய் இப்படி அதிகாரமான இடத்தை கேட்கறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. பெரிய ஆளா இருக்கிறது என்ன அர்த்தம்னா, வேலைக்காரனா இருக்கிறது, அடிமையா இருக்கிறது." அங்க அதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 43வது வசனத்துல. "It is not this way among you, but whoever wishes to become great among you shall be your servant. And whoever wishes to be first among you shall be slave of all." நீங்க முதன்மையா இருக்க விரும்பினா, முதல்ல வேலைக்காரன் போஸ்ட், அதை விட முதன்மையா வரணும்னாக்கா அடிமை போஸ்ட், ஸ்லேவ். அப்படிதான் உண்மையிலேயே ஸ்லேவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், இப்ப மாடுகள்ல நம்ம கிராமங்கள்ல இருந்தவங்களுக்கு தெரியும் மாடு அப்படின்ட்டு. இப்ப அந்த மாடுகள்லாம் வீட்டுல வச்சிருக்கோம், எதுக்காக வச்சிருப்போம்னா அவங்க வசதிக்காக தான். அது அதை விற்கும் போதும் வாங்கும் போதும் அந்த காசு அதுக்கு போகாது. அது எந்த ஆளு வித்தானோ அந்த ஆளுக்கு தான் போகும். அது வாட்டுல வந்து இழுத்தா போகணும், வந்தா வரணும், எழுப்புனா வேலை செய்யணும், போர் அடிக்கணும், உழுகணும், எல்லா வேலையும் செய்யணும். அது தண்ணி கேட்டு கத்திட்டு கிடந்தா நம்ம விரும்பும் போது தான் தண்ணி கொடுப்போம். இதுதான் ஒரு அடிமையினுடைய நிலைமை. அப்ப இன்னைக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முதன்மையா இருக்க விரும்புனீங்கன்னா அடிமையை போல இருக்கணும் அப்படின்னு. அப்படிதான் இன்னைக்கு என்னுடைய டயத்தை வந்து ஐ கேனாட் மேனேஜ். என்னுடைய டயத்தை யார் எப்ப எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சாப்பிடுற நேரம் தள்ளி போகும். நான் வந்து என்னையன்னா நம்ம பொறுப்பா இருக்கிறவங்கள சொல்றேன். யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வர்றாங்களோ, அவங்களுடைய ஆண்டவர் வந்து பேதுருகிட்ட சொன்னார்ல, "நீ கைய தூக்குவா, இன்னொருத்தன் உன் அறைய கட்டுவான். நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவான்னு." அதே மாரிதான் சபையில எல்லாம் நில பொறுப்புகள் எடுக்கும்போது அநேக நேரங்கள்ல நாம நம்முடைய டயத்தை நம்ம பிளான் பண்ண முடியாது. நம்ம சாப்பிடணும்னு நினைப்போம். எங்க வீட்ல எல்லாம் சிஸ்டர் எல்லாம் சரி சாப்பிடுவோமான்னு நினைப்போம். யாராவது வந்து நிப்பாங்க. திடீர்னு சொல்லாம கொள்ளாம வருவாங்க. சாப்பாட்டு வச்சுட்டு கைய உள்ள விடுவோம். திடீர்னு ஒரு ஃபோன் வரும். பிரதர் கொஞ்சம் பேசலாமாம்பாங்க. அவங்களுக்கு என்ன வீடியோ காலா போடுறாங்க, ஆடியோ கால் தானே போடுறாங்க. பிரதர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ தே வில் டேக் சம் டைம். நம்ம என்ன சொன்னோம், ஏதோ அர்ஜென்ட்டா பேசுறாங்க, கூப்பிடுறாங்களே நினைச்சுட்டு, சரி பரவாயில்ல பிரதர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் தானே, அது 1 மணி நேரம் கூட போயிட்டு இருக்கும் சமயத்துல. கையெல்லாம் காஞ்சு போயிடும். 2 வாய் சாப்பிட்டுருப்போம். 3வது வாய் வைக்கிறதுக்குள்ள வந்து அது ஒரு 30 நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் வே நாம புரிஞ்சுக்கிற வேண்டியது. ஆண்டவர் வந்து மகிமைன்னு சொன்னோன்னு இந்த சீசர்கள் ஏன் சண்டை போட்டாங்கன்னா, "ஏய்யா நாங்கெல்லாம் மனுஷனே தெரியலையா? நீ மட்டும் ஒருத்தர் வலது பக்கத்துல உட்காரணும், ஒருத்தர் இடது பக்கத்துல உட்காரணும்." அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்துல உள்ள அதிகார மையத்தை போலதான் அந்த இடத்தை நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, "ஏய் அது அதிகார மையம் இல்லப்பா, அது டாய்லெட் கிளீனிங் ஒர்க் மாதிரி அது." அப்படின்னு சொன்னா, இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சண்டை போட மாட்டாங்க. ஏன் ஆளுக்கு 2 டாய்லெட் கழுவுன ஒருத்தர் சொல்றாரு, "எனக்கு தான் நான் 2 இதையும் நான் தான் கழுவுவேன்னா." "ஐயா சாமி நல்லா இருப்ப போய். உனக்கு ஒரு கும்பிடு, நீ இதையும் கழுவு, நாளைக்கும் சேர்த்து எனக்கு கழிக்க." இல்லையா? இதான் ஆண்டவர் சொன்னாரு, "யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார்." நீங்க என்ன கேட்கறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. சீஷனா இருக்கணும்னு கேட்கறீங்க. சிலுவை இருக்கணும்னா அதுக்குள்ள விலைக்கரியத்தை செலுத்த தயாரா இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தாயோ, தகப்பனோ, மனைவியோ, பிள்ளைகளோ அவங்கள காட்டிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னை காட்டிலும் அவங்களை நேசிச்சா நீ எனக்கு பாத்திரம் இல்லைங்கிறாரு. சீசனா இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் ரெடி டு டூ தட். அதை செய்யறதுக்கு ரெடியா இல்ல. சபைக்கே சில வராம விட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, எங்க அப்பா வந்துட்டாங்க, எங்க விருந்தாளி வந்துட்டாங்க. சமயத்துல ஒரு சகோதரர் ஒரு சபையில வந்து உதவியாளர் இருக்காரு. அவர் வந்து அன்னைக்கு பிரேயருக்கு வரல. அவருக்கான அந்த பிரேயர் டயத்தையும் மாத்தி வச்சோம். அவருக்கு வசதி இல்லை. ஆனா அவர் வரலைன்னாங்க வேற ஒரு இடத்துல. அப்ப நான் கேட்டேன், ஏன் அவர் வரல? அவருக்காக தானே நம்ம டயத்தையே மாத்தணும். கன்வீனியன்ட் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு டைம் கன்வீனியன்ட் இல்லைட்டு. அவரே வரல ஏன்னு கேட்டேன். அப்ப சொன்னா, "அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பாக்குறதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களாம். அதனால அவர் வரல." இவங்க எல்லாம் வந்து ஊழியம் செய்யறதுக்கு விரும்புறாங்கன்னு சொன்னா என்ன கேட்போம்? அந்த டயத்துக்கு வந்து பிரேயர் வச்சா எங்களால வர முடியாது. ஓகே.
உங்க டயத்துக்கே வைப்போம், எந்த டயத்துக்கு வைக்கலாம், அந்த டயத்துக்கு வச்சாலும் வர முடியாது. ஏன் சொந்தக்காரங்க வர்றான். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி என்னன்னாக்கும் சொந்தங்கள் ப்ரையாரிட்டி. இன்னும் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போனா போயிட்டு போறாங்க. இல்லாட்டி இருக்கட்டும், இவரை பார்க்கணும்னா அவங்க இருக்கட்டும், அவ்வளவு முக்கியம்னா. இல்லைனாக்கா அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. பேத்தியை தானே பார்க்க வந்திருக்காங்க. இவருக்கு என்ன, பேத்தியை பார்க்க வர்றதுக்கு தாத்தா உட்காந்துருக்கணுமா? சோ என்ன விலைக்கரை செலுத்துறதுக்கு நம்ம ரெடி இல்லை. வி ஆர் நாட் ரெடி டு பே த பிரைஸ். சீசனா இருக்கணும்னு விரும்புறோம், சிலுவை எடுக்க விரும்பல. சீசனா இருக்கணும்னு விரும்புறோம், தகப்பனையும் தாயை வெறுத்து விடுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. தே மஸ்ட் பி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். மனைவி, பிள்ளைகள் அவங்களுக்கானது. ரெண்டாவது, சீசனா இருக்கணும்னு விரும்புறோம், தனக்கு உண்டான யாவற்றையும் வெறுத்து விடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. வி ஆர் நாட் ரெடி. நாங்க இன்ஃபேக்ட் சீசனா இருக்கணும்னு பேசுறதே எதுக்கு, எங்களுக்குள்ளாத நாங்க கேட்கறது கிடைக்கணுங்கிறதுக்காதான் இல்லையா? நம்ம அநேக நேரம் இன்னைக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாரும் எதுக்காக தேவனை தேடுறாங்க? தாங்கள் விரும்புறதை அடைய வேண்டும் என்பதற்காக தான் தேடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மள அநேகம் பேர் எதுக்காக ஆண்டவரை தேடணும்? நமக்கு ஏதோ ஒரு காரியம் அவர்கிட்ட ஆகணும். there is no other alternative left with. so we sought the Lord for help. எனக்கு டாக்டர்கிட்ட போனேன், சுகம் கிடைக்கல. எங்கெங்கயோ போனேன், பிரச்சனை தீரல. ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வந்தாங்க. வைத்தியர் இடத்துல நிறைய காசு செலவழிச்சுட்டு சுகமாகறதுக்காக வந்தாங்க. அசுத்த ஆவியை சீசரோட துரத்த முடியல, ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. சமாதானத்தை தேடி, சுகத்தை தேடி, ஆறுதலை தேடி, ஜெயத்தை தேடி, இன்னும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரை தேடுறதே எதுக்கான சுயநலத்துக்காக தான். ஐ வாண்ட் சம்திங், அது வேற எங்க இருந்து எனக்கு கிடைக்காது, எனக்கு உதவியை தாங்கன்னு கேட்கிறோம். ஸோ இப்படிதான் ஆண்டவர் தேடினாங்க. எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் ஆண்டவர் தேடினாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ எனக்காக உனக்காக தேடாத, நான் சொல்றது நீ செய் அப்படிங்கிறாரு. சரி, இப்ப இன்னொரு காரியம் என்னன்னா, அப்ப நம்ம வந்து மகிமையில அவரை போல அல்லது அவருடைய மகிமையில நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கும், we must be ready to sacrifice everything. நம்முடைய வசதி, நம்முடைய லாபம், நம்முடைய இன்பம், நம்முடைய பேரு, நம்முடைய புகழ், நமக்குள்ளான ப்ரையாரிட்டிஸ், நமக்கு இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி. நம்ம வாழ்க்கையில எனக்கு வேலை முக்கியம், சம்பளம் முக்கியம், ப்ரொமோஷன் முக்கியம், சொந்தங்கள் முக்கியம், குடும்பம் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். இது எல்லாமே கன்வீனியன்ஸ். எல்லாத்தையுமே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சீசனா இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்க சீசனா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய மகிமையில பிரவேசிக்க விரும்புறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு வந்து சேவை செய்ய விரும்புறேன். ஏதோ ஒண்ணு சொல்றோம், ஆனா அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன, வாட் வி ஆர் ஆஸ்கிங் வி டோன்ட் நோ. அதுக்கு என்ன அர்த்தம், ரியலி வாட் இட் மீன்ஸ் வி டோன்ட் நோ. சோ பாருங்க, இன்னொன்னு அதுலயே முன்னாடி பாத்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயே அதுக்கு முன்னாடி பாருங்களேன், 28, 29, 30. மார்க் 10ல நம்ம வாட்ச பகுதிக்கு முன்னாடி உள்ள பகுதி 28, 29, 30 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்போது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். இப்ப பேதுருடைய கேள்வி என்னன்னா, இங்கேயும் சரி, அங்க இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் 19 20, 22 அதெல்லாம் வாசிங்கன்னாக்கும், அங்கேயும் இதே ஒரு கேள்வி வருது. ஆண்டவரே, இதே எல்லாவற்றையும் நாங்க விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்கன்னா உண்மைதான். மத்தேயு 4:22 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கும் போது அவங்க வந்து அங்க அதை கூட வாசிங்களேன். மத்தேயு 4:22. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யார் யார் விட்டு வந்தாங்க? 21ல என்ன வாசிக்கிறோம்? அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். போதும். மேல சைமன், பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ 18ல 2 பேரு. இப்ப என்ன 2 பேரு? செபதேயுனுடைய பிள்ளைகள் யாக்கோபு, யோவான். ஓகே, 2 4 பேரு. இப்ப இவங்க 4 பேருமே தாய் தகப்பனை விட்டுட்டு, படகை விட்டுட்டு, செய்யும் தொழிலை விட்டுட்டு அவங்க ஆண்டவர் பின்னாடி போயிட்டாங்க. இப்ப ஒரு அர்த்தம் மீன் பண்ணி கேட்கிறாரு,
நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கிடைக்குங்கிற கேள்வி இல்ல, அவங்க என்ன மீன் பண்ணி கேட்கிறாரு அப்படின்னா, அந்த மகிமையை தான் அவரும் விரும்பி கேட்டிருப்பாரு ஒருவேளை. ஏன்னா பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த 35, 36 அதனுடைய கண்டினியூஷன்ல தான் வருது. அவங்க 4 பேர் இருக்கிறத இவங்க 2 பேர் முந்திக்கிட்டாங்க. எங்களுக்கு பக்கத்து இடத்த நீங்க முதல்ல கொடுத்துருங்க. அப்புறம் முதல்ல ஆண்டவர்கிட்ட வந்த யாரு? அந்திரேயாவும் பேதுருவும் முதல்ல. அந்த நம்ம மத்தேயு 4:22 18 இருந்து அதான் வாச்சோம். முதல்ல வந்தது அந்திரேயாவும், அப்புறம் பேதுரு. அதுக்கு அடுத்து தான் செபெதேயுனுடைய மக்கள் யோவானும், யாக்கோபும். ஆனா இப்ப இந்த 4 பேருக்கு சேர்த்து ஒரு கேள்வி வைக்கிறாரு முதல்ல. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. எங்க? மார்க் 10ல 28ல. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா. ஆனா அதுலயே 2 பேர் வந்து முந்திக்கிட்டாங்க. அந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் கழட்டி விட்டாங்க. அப்ப எவ்வளவு சுயநலம் இருக்கு பாருங்க. அவர் 4 பேருக்கும் சேர்த்து கேட்கிறார். இவர் 2 பேருக்கு மட்டும் கேட்கிறார். எங்க அண்ணன் தம்பி 2 பேருக்கு மட்டும் அந்த 2ல இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு இடத்த கொடுத்தா நம்ம வந்து தேவனே தன்னுடைய இடத்த காலி பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எவ்வளவு தூரம் சுயநலம் நிறைஞ்சிருக்கு பாருங்க. சோ இவங்களுக்கு முன்னாடி இப்ப இந்த 30ஆம் வசனத்துல நம்ம பார்த்ததுல கொஞ்சம் கவனிங்களேன். அதாவது இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்கிறாரு. அதுல முதல்ல உள்ள பதில் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இம்மையிலே வாசிங்க 30ஆம் வசனம். இப்போது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வேதாகமத்துல ஃபுட் நோட் எழுதியிருக்கு. நாம வந்து அப்படியே நீங்க வந்து ஒரு தாய் தகப்பனை விட்டுட்டீங்கன்னா 10 தாய் தகப்பனை, அல்லது வந்து நீங்க 4 அண்ணன் தம்பிகளை விட்டுட்டீங்கன்னாக்கும் எத்தனையோ பேர் 100 மடங்காக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், someone may be rejected by his family for accepting Christ, but he or she will gain the larger family of believers. அதாவது நமக்கு வந்து ஆண்டவர் சொன்னார்ல, இதோ என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரின்னு சொல்றாருல. அப்ப ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க அப்பா அம்மா அவங்களை விட்டு துரத்தி விட்டுருக்கலாம், அல்லது ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நிறைய தாய் தகப்பன்மார்களை, நிறைய சகோதர சகோதரிகளை நீங்க பெறுவீங்க 100 மடங்காக. அதான் அதுக்கு அர்த்தம். உங்க வீட்டுல 2 அண்ணன் தம்பி உங்களை ஒதுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆஃப் பிலீவர்ஸ்குள்ள நீங்க 100 மடங்காக நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அங்க ஒரு பொடி இருக்கு. அது கீழே என்ன இருக்கு? இப்ப நம்ம எல்லாரும் உடனே அதை கேட்டோம்னா, ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு அப்படி கொடுங்க. என்னன்னா 4 அண்ணன் தம்பி போனா பரவாயில்ல, 400 அண்ணன் தம்பி எங்களுக்கு கிடைப்பானே. 100 மடங்குன்னு என்ன அர்த்தம்? 4 பேர் போனாலும் பரவாயில்ல, 400 பேர். இப்ப நம்ம அப்படிதான், நமக்குலாம் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இப்ப இருக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள. சோ 100 மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, வீடுகளையும் நிலங்களையும் சொன்னோன்னு, அடையப்பா 1 ஏக்கர் விட்டா அப்ப 100 ஏக்கர் கிடைக்கும், ஒரு வீடு போனா 100 வீடு கிடைக்கும்னு நினைச்சோம்னா அவன் எல்லாரும் கொடுங்கோம்போம். ஆனா அதை ஆண்டவர் வேற அர்த்தத்துல சொல்லிட்டு அதோட என்ன சொல்றாருனாக்கும், அது கடைசியில எப்படி இருக்கு? வித் பெர்சிக்யூஷன்ஸ் அண்ட் இன் தி ஏஜ் டு கம் எட்டர்னல் லைஃப். இம்மையிலே உனக்கு 100 மடங்கா கிடைக்கும். எதோடு கூட? துன்பங்களோடு கூட. ஐயோ அப்பா வேண்டாப்பா. நான் முதல்ல சொன்னது மாதிரிதான், துன்பங்களோடு கூட தான் இதுவும் கிடைக்குமா? அப்ப எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா ஊழியம் செய்யறவங்களுக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு நீங்க எல்லாம் சகோதர சகோதரிகளா இருக்கிறீங்க, உங்களுக்கு நானும் சகோதர சகோதரியா இருப்பேன். நமக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. நம்ம ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து ஒரு ஏதோ கொஞ்சம் பேர் நமக்கு சொந்தமா இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்த பின்னாடி நமக்கு ஆண்டவர் சொன்னது போல இதோ இவங்கதான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது போல, நமக்கு இப்ப நிறைய நம்முடைய குடும்பம் ரொம்ப பெருசு. நமக்கு பிள்ளை குட்டிகளும் நிறைய இருக்கு, சகோதர சகோதரிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அதோட கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? வித் பெர்சிக்யூஷன், இம்மையில உனக்கு அதோடு கூட உனக்கு உபத்திரவமும் உண்டுங்கிறாரு. என்ன ஆண்டவரே, அதை மட்டும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு பரலோகத்தினுடைய மகிமை வேணும், ஆனா பாடுகள் உபத்திரவங்கள் வேண்டாம். நான் சீசனா இருக்கணும், ஆனா எனக்கு சிலுவை வேண்டாம். எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் வேணும், அதோடு கூட நான் உங்களுக்கும் சீசனா இருக்கணும். இப்படிதான் நாம என்ன கேட்கிறோம்னே தெரியாம இருக்கிறோம். தங்கம் 1 பவுன் வேணும்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துதாங்க ஆகணும் இல்லையா? அதே மாதிரிக்க நாம வந்து இப்ப சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறோம், அது வந்து ஒரு கார் கடைக்கு போகுது.
அவங்க எல்லாம் வந்து இந்த கார் வேணுமா அந்த கார் வேணுமான்னு சொல்றாங்க. உடனே அந்த பிள்ளை வந்து இந்த காரை கொடுங்க எனக்கு அப்படின்னு கேக்குது. இந்த கார் வேணுமா, ஒரு 15 lakhsப்பா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும், இந்த கார் தான் வேணும். அவர் என்ன சொல்ல, உனக்கு கார் ஒண்ணு எடுத்துக்க, எனக்கு 15 lakhs கொடுங்க. சரி, அதுக்கு ஒண்ணுக்கு விளங்காது. ஏன்னா அது என்ன கேக்குதுன்னு எனக்கு தெரியாது. வேணுமான்னு கேட்டீங்க, நான் வேணுங்கிறேன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிதான். அதுக்கு விலைக்கணை செலுத்தணுமே. சோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நாம வந்து பாடுகள், உபத்திரவங்கள்னா நம்ம விரும்புறதே இல்ல. அடிமையா இருக்கணும், வேலைக்காரனா இருக்கணும்னு நம்ம விரும்புறதே இல்ல. அநேக நேரங்கள்ல ஆண்டவர் சொன்னது போல, we don't know what we are asking for. நம்ம என்ன கேட்கிறோம்ங்கிறது நமக்கே தெரியல. சோ நம்ம அநேக நேரங்கள்ல இங்க என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. உனக்கு கிடைக்கும்பா, எல்லாம் 100 மடங்கா கிடைக்கும் இம்மையில. அதோடு கூட உபத்திரவங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மகிமையை விரும்புறோம், உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க 100 மடங்கா இந்த உலகத்துல சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய் தகப்பன் மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் உபத்திரவத்தை விரும்புறாங்க? அந்த சீஷர்களை போல அதுக்கு பின்னாடி வர்ற பகுதியில் உள்ளது போல இந்த உலகத்தினுடைய மகிமையை விரும்புறாங்க, ஆசீர்வாதங்கள் விரும்புறாங்க. நான் கேட்கறதுல ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறாங்க. ஆண்டவர் கேட்கறத செய்யணும்னு விரும்புறவங்க நிறைய பேர் இல்லை. சோ இந்த சிலுவையின் வழியை அல்லது சமாதானம் வேணும் அப்படின்னா பொறுமை தான் அதுக்கு வழி. நித்திய ஜீவன் வேணும், உபத்திரவங்கள் தான் அதுக்கு வழி, பாடுகள் தான் அதுக்கு வழி அப்படின்னு சொன்னா நம்முடைய மனதை வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராகல. அப்ப நாம வந்து ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தின் வழியா தேவன் பூரணப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மளை வந்து இந்த உலகத்துல வேண்டாத கிளைகளை வெட்டி வீழ்த்தி நாம கனி கொடுக்கக்கூடியவர்களா மாற்றணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய டிசையர்ஸ், நம்முடைய இச்சைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய சொந்த திட்டம், செல்ஃப் வில், இதையெல்லாம் ஆண்டவர் வந்து அங்கங்கே கட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல நம்மளை தேவன் அனுப்பிட்டே இருப்பார். அப்ப நாமள உண்மையான சீசனில் வாழணும் அப்படின்னா அல்லது பூர்ணம் அடையணும் அப்படின்னா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்போம். ஆண்டவரே நான் வளரணும், உங்களுடைய சாயலா மாறணும், உங்களுடைய மகிமையில பிரவேசிக்கணும், நித்திய ஜீவன்ல வளரணும், பரிசுத்த ஆவியில வளரணும், இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த ப்ராசஸ்ல அவர் நம்மளை கடத்தி கொண்டு போகும்போது அங்கங்கே நாம விரும்புறது வந்து சரியில்லை அப்படின்னா அதை வேண்டாம் பாரு ஆண்டவர், நோ அப்படிம்பாரு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில காரியங்களை, வேண்டாத கிளைகளை எல்லாம் வெட்டி யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிங்க. யோவான் 15ல 1-2 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு நாம சுத்தம் பண்றார். நம்ம ஆண்டவரே நாங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அவர் என்ன செய்வாரு, நம்ம அதிக கனிகளை கொடுக்கணும்னு நீங்க கேட்டீங்களப்பா, சரிப்பா, இப்ப வேண்டாத கிளையெல்லாம் நான் உனக்கிட்ட வெட்ட போறேன் அப்படின்னு சொன்னா ஐயோ வலிக்குதே இல்லையா? நம்ம கேட்கறது என்ன கேட்கிறோம், ஆண்டவரே நான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, நான் உங்க இடத்துல கனி கொடுக்கணும், 100க்கு 100 கனி கொடுக்கணும் அப்படின்னு. அப்பா என் பிள்ளை கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம உடனே தேவன் என்ன செய்வாரு, ஹி இஸ் தி ஃபாதர், ஹி இஸ் தி என்ன போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து வைன் ட்ரெஸ்ஸர். அதாவது அந்த திராட்சை செடியானது நல்ல கனி கொடுக்கும்படிக்கு வேண்டாத கிளைகளை எல்லாம் அவர் கவாத்து பண்ணி விடணும். நம்ம ஊர்ல கவாத்துன்னு சொல்லுவாங்க. கவாத்துனா அந்த கிளையில கட் பண்ணி விடணும் சீசன்ல. அப்பதான் அது வந்து நிறைய கனி கொடுக்கும். ஆனா அது கவாத்து பண்ணும்போது வலிக்குமா வலிக்காதா? ஏன்னா நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய பிளான், நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு அதிகார மையத்துக்கு வரணும், அல்லது நிறைய சம்பாதிக்கணும், அல்லது இதை வாங்கணும், விற்கணும், கொடுக்கணும், அல்லது நம்முடைய பிள்ளைகளை குறித்து நிறைய திட்டம் வச்சிருக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம், ஆண்டவரே நாங்க கனி கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அவன் ஆண்டவர் வந்து நம்ம கனி கொடுக்கணும்னு நம்ம கேட்கிற ஜெபத்தை கேட்டு அவர் வந்து நம்முடைய வேண்டாத கிளைகளை எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கும் போது, என்ன ஆண்டவரே இங்க இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆண்டவரே இங்க அப்படி பண்ணிட்டீங்க, என்னப்பா நீ தானப்பா கேட்ட, யூ do not know what you want, you do not know what you ask. நீதான் கேட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு, அதனால நீ நல்ல மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கு நான் வேண்டாத கிளைகளை எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லலையா? Because we don't understand what you ask for. We are not ready to pay the price to which we are trying. அப்ப அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்னே நமக்கே தெரியல. நம்ம என்ன கேட்கிறோம்னு நமக்கு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, நம்ம கேட்கறதுனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன, வாட் டஸ் இட் மீன், நமக்கு தெரியல. அப்போ ஒரு பக்கம் வந்து ஆண்டவரே கனி கொடுக்கணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு
இன்னொரு பக்கம் வந்து என்ன வெட்டுறீங்க, நீங்க இதை வெட்டுறீங்க அதை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம புரியாம இருக்கிறோம். சோ இன்னொரு காரியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம். நம்ம எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. கிருபைன்னா என்னமோ வந்து கடலைபுரி மாதிரி நம்ம கேட்டுட்டு இருப்போம். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை ஸ்வீட் கேட்கறது மாதிரி அது கிருபைன்னா என்னையா, உனக்கு கிருபை வேணுமா, சரிப்பா நான் உனக்கு கிருபை தரேன். அவன் என்ன செய்யறாருன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவர் கிருபைன்னு கேட்கிறாரு. எதுக்கு கிருபை? 7ஆம் வசனத்துல மேல எழுதி பாருங்க. கீப் மீ எக்ஸால்ட்டிங் ஃப்ரம் எக்ஸால்ட்டிங் மை செல்ஃப். என்னை நானே உயர்த்தாதபடிக்கு. அவர் உயர்த்தாம தாழ்மையிலே தரித்திருக்கிறதுக்கு கிருபை வேணும். தாழ்மையா இருந்தா தான் கிருபை கிடைக்கும். தாழ்மையா இருக்கிறதுக்கே கிருபை வேணும். ஆமா, கரெக்ட்? ஏன்னா தாழ்மையா இருக்கிறதுக்கே தேவனுடைய கிருபை இருந்தா தான், இல்லாட்டா பெருமை அடைஞ்சிருவோம். சோ ஆண்டவரே, இப்ப பவுல் இப்படி ஜெபிச்சிருப்பாரு. ஆண்டவரே, நான் தாழ்மையா இருக்கணும், நான் என்னை உயர்த்தக்கூடாது, தாழ்மையா இருக்கணும், தாழ்மையிலேயே தரித்திருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ஓகே, உனக்கு நான் ஒரு முள்ள கொடுக்குறேன். என்ன ஆண்டவரே, நான் கிருபை கேட்டேன், நீங்க முள்ள கொடுக்குறீங்க. ஆமாப்பா, அந்த கிருபை வேணும்னா அதுக்கு விளைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அதாவது உன்னுடைய சுய ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீ ஸ்பிரிச்சுவலா வீக் ஆயிருப்ப. நீ ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆகணும்னா நீ பிசிக்கலா வீக் ஆகணும். If you feel yourself important, you cannot respect others to be important. மற்றவங்கள முக்கியமானவங்க நீ நினைக்கணும்னா நீ முக்கியமற்றவங்கிறத உணரணும். சோ நீ வந்து அதையே கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் உன்னை வெட்டி வீழ்த்தணும், வேண்டாத வெட்டணும். நீ வந்து ஒரு கனி கொடுக்கிற அல்ல தாழ்மையிலே தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை உனக்கு வேணும்னு சொன்னா நான் உன்னுடைய உன் பெருமை அடையாதபடிக்கு உன் மாம்சத்துல உன்னை பலகீனப்படுத்தணும். அப்பொழுது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, அதனுடைய ரகசியத்தை. இப்ப நம்மகிட்ட இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோ, நம்ம உங்க கிருபை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்னை ஆள போடுறேன். எனக்கு நீங்க ஒரு வியாதியை கொடுத்து அதோட நான் போராடி அதுக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, விடுங்க, நான் பாட்டில் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த பலகீனத்திலேயே நான் மேன்மை பாராட்டுவேங்கிறாரு. ஏன்னா அட் எனி காஸ்ட் ஐ வாண்ட் த கிரேஸ், அட் எனி காஸ்ட் ஐ வாண்ட் டு பி ஹம்பிள். அதனால அது என்ன விளைகிறேனாலும் சரி. அவ என்ன சொல்றாருன்னா, அந்த பலகீனத்திலே நான் மேன்மை பாராட்டுவேன்கிறார். பாருங்க 9ஆம் வசனம் வாசிங்க. Most gladly therefore I will rather boast about my weakness so that the power of Christ may dwell in me. 9ல பின்பகுதி வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்ப இவர் இப்படி கேட்டிருப்பாரு, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்கிட்ட தங்கணும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அப்பன்னா உன்னை நான் பலப்படுத்தணும், பலகீனப்படுத்தணும். நீ பலகீனமா இருந்தாதான் என்னுடைய பவரை நான் உங்ககிட்ட காமிக்க முடியும் அப்படின்னா பவுல் வந்து இஸ் ரெடி டு அக்செப்ட் இட். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே, நான் என்னுடைய பலகீனத்திலே மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா அப்பதான் உங்களுடைய பலன் என்னிடத்துல விளங்கும்னு சொன்னா நான் பலகீனமா இருக்கிறது குறித்து சந்தோஷப்படுறேங்கிறார். இப்படி அவர் விளங்கிக்கிட்டதுனால அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, பாடுகளோ, நாசமோசமோ, பட்டயமோ, அது எதுவும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காங்க. ஏன்னா he could understand what does it mean. கிருபைன்னா என்ன, அதனுடைய கிருபையை கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம், கனி கொடுக்கிற வாழ்க்கை வேணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், நித்திய வாழ்வு வேணும்னா எட்டர்னல் ஜீவன், எட்டர்னல் லைஃப் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், பூர்ணம் அடையணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் அவங்களுக்கு விளங்கிக்கிட்டதுனால அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அதே மாதிரி மகிமை அப்படின்னா அது உலக ராஜாக்களுடைய மகிமை அல்ல, அது தேவன் மகிமைன்னு சொல்றதே வேற அர்த்தம். அங்க வந்து இட் இஸ் சர்விங், இட் இஸ் நாட் டு பி சர்வீஸ்ட், சர்வ். மற்றவங்க நமக்கு வந்து சேவை பண்ணக்கூடியதான ஒரு அதிகார மையமாக இல்லை அந்த மகிமை, அது மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு அடிமையா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தானம். எனவே அருமையானவர்களே, இப்பொழுது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா, நாம் அநேக நேரங்கள்ல நாம அந்த எண்டை மீன் பண்றோம், ஆனா வழியை நாம மீன் பண்ணல. we focus on the result or glory அல்லது ஃபைனல் ஸ்டேஜ், ஆனா அந்த ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம மீன் பண்றதே இல்லை.
ஸோ ஃபைனலா உள்ளதை கேட்டுட்டு ஆண்டவர் அதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஐயோ குத்துதே குடையுதே வலிக்குதேங்கிறோம். இட் இஸ் பெயின்ஃபுல், இட் இஸ் சஃபரிங் அண்ட் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கு. நான் விரும்புறதை விட்டுட்டு விரும்பாத ஒரு வழியா ஆண்டவர் சொன்னார்ல பேதுருகிட்ட, நீ உனக்கு முதிர் வயதாகும் போது நீ கையை தூக்குவா, இன்னொருத்தன் உன் அறையை கட்டி விடுவான், நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போவான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ என்னை விரும்பின இடத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, விரும்பாத இடத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, ஃபைனலா அங்கே ஒன்னாலும் சேர்த்துருங்க ஆண்டவரே, அதுக்கு என்ன விளைக்கிறேன்னாலும் செலுத்துறேன்னு பவுல போன்றவங்க இருந்துட்டாங்க. ஆனா நம்மளால முடியுதா? Do we really mean what we ask for? Do we really mean what is the cost of it? Do we really mean what do we pray for? What is its implication? நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்தோம்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோமா? சீசர்கள் அறியலைங்கிறத ஆண்டவர் சொன்னார். நம்மளும் அநேகம் பேருங்களை அறியலை. அதனாலதான் உன்னை கேட்டுட்டு அந்த வழியில தேவன் நடத்தும் போது ஐயோ வேண்டாம். ஒரு பையனை புதுசா கொண்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்தோம். அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதனுடைய கட்டணம் அது இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு வந்து நான் அந்த ஸ்கூல்ல படிக்க போறேன், எந்த ஸ்கூல்ல படிக்க போறேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னு கேட்டேன், ஏப்பா அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஐயோ எனக்கு அந்த ஸ்கூலே பிடிக்கல. ஏப்பான்னு கேட்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, இங்கிட்டு போக முடியல அங்கிட்டு போக முடியல, இவருன்னு போனா போய் வரிசையில் நிற்க வேண்டியிருக்காரு. நாள் வரைக்கும் அது அந்த பள்ளிக்கூடம் கட்டணம், அங்கே உள்ள பெரிய ஸ்கூலு வசதி அதுக்குதான் பெருசா தெரியுது. ஆனா ஸ்கூலுக்கு போய் அங்கே உள்ள ரூல்ஸ் டிசிப்ளின் அதெல்லாம் பார்த்த பின்னாடி ஐயோ எனக்கு பிடிக்கல. நம்மளும் அப்படிதான். அநேக பேர் வந்து நம்ம வந்து அந்த மகிமைன்னு சொன்ன உடனே நாம எல்லாருமே நினைச்சு பார்க்கறது வந்து ஒரு ஒளிவட்டம், அது வந்து ஒரு பெரிய சிங்காசனம், அதுல நடுக்கொண்டு அப்படி தர்பார்ல ராஜா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிறது தான் மகிமைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு அது மகிமை இல்லப்பா. இஃப் யூ வாண்ட் டு பி கிரேட் யூ மஸ்ட் பி லைக் எ ஸ்லேவ் ஆர் எ செர்வன்ட் ஆர் எ சைல்டு. இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை அடைகிறதுக்கு விளைக்கரையும் செலுத்த ஆயத்தம் ஆகும். கர்த்தர் கண்களை திறந்தல்வாரா. இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில நாங்க அநேக காரியங்களை குறித்து நாங்க என்ன கேட்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம் விளங்காமே நாங்க நிறைய நேரங்கள்ல கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு என்ன அர்த்தம்னே புரியாம கூட அநேக நேரங்கள்ல நாங்க ஜெபிக்கிறோம். உண்மை பின்பற்றுறதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விளைக்கிறேன் செலுத்தணும், நாங்க ஜெபத்துல என்ன கேட்கிறோம், அதனுடைய ப்ராசஸுக்கு நீங்க நடத்தும் போது அது என்னங்கிறத விளங்கித்தான் நாங்க கேட்கிறோமா? நிறைய நேரத்துல விளங்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை கைவிட்டுறாதீங்க. எங்கள் அறியாமைக்கு தக்கதாகவும் எங்கள் பலகீனத்துக்கு தக்கதாகவும் விட்டுறாம எங்களை பரிசுத்த ஆவியினால பலப்படுத்தி ஆண்டவரே, நீர் விரும்புகிற உடைய குமாரனுடைய சாயலை அடையும்படிக்கு எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்களுக்கு புத்தியை தாங்க, எங்களுக்கு கிருபையை தாங்க, எங்களுக்கு பொறுமையை தாங்க, எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க. இயேசு நாமத்துக்கு ஆமென்.